நாம் தமிழர் கட்சி முருகனை எடுக்கிறது அப்படிங்கிறது வெறும் அரசியலுக்காக கிடையாது. நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்த வைக்கிறோம். எங்கள் இந்த தமிழக நிலத்துக்கு உண்டான வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, வழிபாடு இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. இது எல்லாமே இருக்குது. அதில் ஒரு கூறாக இருக்கக்கூடிய இந்த மெய்யியல் அப்படிங்கிற வழிபாட்டு முறை இருக்கு இல்லையா? அந்த வழிபாட்டு முறையும் வரலாற்றிலிருந்து நம்ம மீட்டு எடுக்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதுக்காக நாங்க வந்துட்டு கையில எடுக்கிறோம். எங்களுடைய சிவனையோ, முருகனையோ, மாயோனையோ, இல்ல கொற்றவையோ இத நாங்க எடுத்து கொண்டாடுவதற்கு உண்டான காரணம் என்னன்னா, எங்களுடைய வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குது. அதன் ஊடாக அரசியலும், அதன் ஊடாக வரலாறும் பொதிந்து கிடக்கிறது. அந்த வரலாற்றை மீட்டெடுக்கணும்னா, இந்த வழிபாட்டு முறையை கொண்டு வரணும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி இந்த வழிபாட்டு முறையெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வருது. அதில் ஒரு வீச்சாக தான் வந்துட்டு நாங்கள் முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிறத வந்துட்டு எங்களுடைய குறியீடாக கொண்டு நாம் தமிழர் கட்சி மெய்யியல் பாசறையை கட்டமைச்சு அதை கொண்டு போறோம். அதன் பிறகாக இந்த இந்த மெய்யியலுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்ட நபர்களாக எல்லாரும் திரும்பவும் வேலை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அது அண்ணன் திருமாவளவன்லேருந்து, ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலேருந்து, வேல் யாத்திரை போன ஐயா வேறு எல் முருகன்லேருந்து, இப்போ இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் வரை அத்தனை பேரும் முருகன் பின்னாடியே வந்து நின்ட்டாங்க.